நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே வீடியோவை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஒரு ஊர்ல விறகு வெட்டியான் ஒருவன் காட்டு வழியா போயிட்டு இருந்தான். அதுக்கு ரொம்ப களைப்பாவும் ரொம்ப தாகமாவும் இருந்துச்சு. அதனாலே அங்கே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டான். அப்போ அந்த கோடாரியை எடுத்து பக்கத்துல வச்சான். அப்போ நங்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. உடனே அந்த விறகு வெட்டி எந்திரிச்சு உக்காந்து அந்த சத்தம் வந்த இடத்துல நோண்ட ஆரம்பிச்சான். அதுல ஒரு பெரிய செப்பு பானை இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அந்த விறகு வெட்டியானுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அதுல என்ன இருக்குன்னு அவளை திறந்து பார்த்தான். அதுல ஒரு மனுஷனோட தலை உயிரோட இருந்துச்சு. இத பார்த்த விறகு வெட்டி பயந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சுட்டான். அப்போ அந்த தலை முன்னாடி வந்து, நில்லு, ஓடாதே, நீ என்னை பார்த்து பயப்படாதே, நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நான் சொன்னதை நீ கேட்டா இந்த தங்கம் எல்லாம் உனக்கே கொடுப்பேன். இங்க பார், எவ்வளவு நிறைய தங்கம் இருக்குன்னு சொன்னான். தங்கத்தை பார்த்த விறகு வெட்டிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா, இத்தனை தங்கமும் நமக்கே கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அதோ அங்கே தெரியுது பார் அந்த மரம், அங்கேதான் என்னோட உடம்பு பதக்கப்பட்டிருக்கு. நீ அந்த உடலை தோண்டி எடுத்து என் தலையை பிக்ஸ் பண்ணா போதும், எனக்கு மறுபடியும் உசுறு வந்துடும். நானும் ஒரு புது மனுஷனா ஆயிடுவேன். அப்படி மட்டும் நீ செஞ்சா இந்த தங்கம் எல்லாம் நான் உனக்கே கொடுப்பேன். அந்த விறகு வெட்டி தங்கத்து மேல இருந்த ஆசையில அந்த மரத்தை நோக்கி போனான். அவன் சொன்ன இடத்துல குழி தோண்ட ஆரம்பிச்சான். அப்போதான் அங்க ஒரு அழகான தேவதை வந்தாங்க. அவனோட தலையும் உடம்பு சேர்ந்துடுச்சுன்னா அப்புறம் அவனுக்கு நிறைய சக்திகள் வந்துடும். அவனை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் அவன் உன்னதான் முதல்ல கொலை பண்ணுவான். நீ அவனோட தலைய அந்த செப்பு சட்டியிலே வச்சு அப்படியே அங்கே பத்திடு, இல்லைன்னா உன்னோட உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிடும் அப்படின்னு சொன்னதும் விறகு விட்டு ரொம்ப பயந்து போயிட்டான். அப்புறம் மறுபடியும் எப்படி அந்த செப்பு சட்டிக்குள்ள அந்த தலையை வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே வந்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அண்ணன், என்னால இந்த கோடாரியால வெட்ட முடியல, வீட்டுக்கு போய் மண்வெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் உங்களை ஏதாச்சும் மிருகம் சாப்பிட்டுடுமோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். அதனால நான் உங்களை இந்த சட்டிக்குள்ளேயே வச்சிடுறேன். அப்பதான் நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருப்பீங்க. மண்வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த உடம்பை எடுத்து உங்க தலைய அந்த உடம்புல பிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைய அந்த செப்பு பாத்திரத்துல வச்சு மூடி அந்த குழியில போட்டு அந்த குழிய மூடிட்டு ஹெல்ப் பண்ண தேவதைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். என்ன, எப்படி இருக்கு என் கதை? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க.